அகெயின் லைக் டுக் ஸ்டாண்ட் ஆஃப் விக்டிம் தான் நான் சொல்லுவேன். ஆல்ரெடி விக்டிம்னு அவர் பேசிட்டு இருந்தாரு. இங்கேயும் வந்துட்டு எப்படின்னா தான் ஒரு விக்டிம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. எனக்கு இருக்க ஒரே கேள்வி, நான் விஷ்ணு பேசலேருந்தே நான் திரும்ப கேள்விகளை வைக்கிறேன் இந்த இடத்துல. ஓகேவா? சரி, ஓகே, பாவம், நிஜமாவே அவர் அடி வாங்கியிருக்கட்டும், அஃபெக்டடாக இருக்கட்டும், எல்லாமே ஓகே. இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க ஸ்டேஷன் போகாமல்? இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாமல்? அந்த கேள்வி இப்போ அவர் அவங்கள பார்த்து இப்போ அவர் வந்து அந்த குரூப்பை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்ல அந்த இடத்துல, சரிங்க அவங்க தங்கச்சிக்கு நான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் போது அவங்க அப்பயே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல இவ்வளோ நாள் அப்படின்னார்ல. இது ஏன் விஷ்ணு பார்த்து நான் திரும்ப வைக்கிறேன். அந்த வீடியோ 15 நைட் எடுக்கப்பட்டது தானே. 15 நைட் எடுக்கப்பட்டது அப்படின்னா ஒரு 16ஆம் தேதி போயிருக்கலாம், 17 போயிருக்கலாம், 18 எப்போ வேணால் போயிருக்கலாம். ஏன் இவ்வளோ நாள் கழித்து வெளில வந்திருக்காரு? முதல் முக்கியமான கேள்வி. ரெண்டாவது முக்கியமான கேள்வி என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட்டனிங் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. த்ரெட்டனிங் இருக்க யாருமே இமீடியட்டாக போய் காவல்துறைக்கிட்டேயோ கோர்ட்டுக்கிட்டேயோ போவாங்களா, இல்லை பொறுமையாக ஆரம்பரை உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவாங்களா? அந்த இடத்துல அடிச்சதே எனக்கு இன்னும் வலி இருக்குன்றாரு. அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்போ இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற கொஸ்டின் தான் இங்கே நிறைய. நிஜமாவே உண்மையாக இருக்கும் பட்சத்தில் he has to give all the evidence. என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாருல, என்னென்ன எவிடன்ஸ் கொடுத்தாரோன்னு நமக்கு தெரியல. இது அடுத்தடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் போகும்போது தான் நமக்கு தெரியும்.